வணக்கம். இன்றைய தினம் 5 ஏப்ரல் 2023. நேரம் வந்து சரியாக 9 மணி 30 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் பார்க்குறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மூமெண்ட்டே இல்லை, சுத்த ஃப்ளாட்டாக இருக்குது. அதான் பை சிக்னல் வந்திருக்கு. பார்க்குறோம், ரோபோவில் பை சிக்னல் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்கலாம். டெர்மினலில் பார்க்குறோம் 41,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. மார்க்கெட்டு சுத்த ஃப்ளாட்டாக இருக்குது. பார்ப்போம். பார்க்குறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எடுத்தது ஒரே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தது, அதாவது எம்ஐஎஸில் ஒன்று என்ஆர்எம்மில் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நம்ம பார்க்குறோம் 226 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. 41,200 கால் ஆப்ஷன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், கடந்த ஒரு 1.5 மாதம் மேலே ஆச்சு. பிப்ரவரியிலேருந்தே அப்படி தான் இருக்குது. டோட்டல் சைடுவேஸு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, பொசிஷன் எதுவும் இல்லை. இப்போது டோட்டல் சைடுவேஸாக இருக்குது மார்க்கெட்டு. எப்படி வந்து, அதாவது எப்படின்னா மேலேயும் போகலை கீழேயும் போகலை. நம்ம கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சு செகண்டு கேண்டில் வந்த உடனேயே மினிமம் ஒரு 70 பாயிண்ட் போனாலே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும். அந்த அளவு தான் நம்ம வச்சுருக்கோம். வெறும் 70 பாயிண்ட், ஒரு 40,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் 70 பாயிண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அது கூட போகலை மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போது ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலான்னு போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வரும் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் ட்ரெண்ட் இல்லை, பொசிஷன் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்குறோம். திரும்ப வந்து பை வந்திருக்கு, அதாவது பை வந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹைப்ரிட்டில் வந்து நமக்கு இப்போ 2 லாட் பை எடுத்திருக்கு. நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம், 2 லாட் எடுத்திருக்கு. எம்ஐஎஸில் 2, என்ஆர்எம்எல்ல 2 மேலே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதே தான் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கூட மேலே போகலை, கீழே போகலை. இப்போது 2வது தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 270 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. அதுக்கு தான் நான் ரொம்ப அவுட் ஆஃப் த மணி எடுத்து போட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. மேலே போயிட்டு திரும்ப எடுத்ததுன்னா இந்த கேண்டில் இப்போது 40,933 டச் ஆச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு 3 லாட் எடுக்கும். பார்க்குறோம், 270 ரூபா கிட்ட இருக்குது மைனஸ் எம்டிஎம். எதுவும் பொசிஷன் எதுவும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட். கொஞ்சம் கூட மூமெண்ட் இல்லை. 20 பாயிண்ட் தான் மூமெண்ட்டே இருக்குது. ஏப்ரல் வந்து 5 தேதி ஆகுது. இதே நிலைமை தான் போயிட்டுருக்கு. எந்த சைடு போகுது தெரியல மார்க்கெட். இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து அதிகமான ப்ரீமியம் எடுக்கிறதுனால தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு அவுட் ஆஃப் த மணி எடுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 5 நிமிஷத்தோடைய பேங்க் நிஃப்டி சார்ட். நீங்கள் பாருங்கள், இதுவரை எப்போயும் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ இதாக பார்த்ததில்லை. பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆக போகுது மார்க்கெட்டு. தொடர்ந்து ஒரு கலர் க்ரீனு ரெட்டு ஒரே இடத்துல ரேஞ்சு கூட போகலை, அப்படியே தான் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வந்து அப்படியே தான் இருக்குது மார்க்கெட் மூமெண்டம். திரும்ப பார்க்குறோம், பை வந்திருக்கு. 3 லாட் எடுத்திருக்கு இந்த வாட்டி ரோபோ. ஏன்னா ஹைப்ரிட்டில் 1, 2, 3 எடுத்திருக்கு. டெர்மினல் பார்ப்போம். டெர்மினலில் பார்த்தீங்கன்னா 3 லாட் எடுத்திருக்கு. 300 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. 250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி போகுதுன்றது தெரியல மார்க்கெட்டு. பார்க்குறோம், 300 ரூபா மைனஸில் இருக்குது. மார்க்கெட் மொமெண்டம் ஒன்றும் இல்லை. பார்க்குறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 3வது முறை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. மார்க்கெட் டோட்டல் சைடுவேஸ். இந்த மாதிரி நடக்கும்ன்றது தொடர்ந்து நடக்கிறது பண்ணினால தான் நான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியே இருக்கட்டும்ன்றதுனால அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் 600 ரூபா தான் மைனஸ் இருக்குது. 3 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ செல்லு வந்திருக்கு பாருங்கள். செல்லு வந்த உடனே நம்ம பார்க்குறோம், புட் ஆப்ஷன் ஒரு லாட் எடுத்திருக்கு. ஆர்டர் புக் பார்ப்போம், புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. டெர்மினல் பார்ப்போம், 40,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 700 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் 678, 680 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், இந்த எடுத்த புட் ஆப்ஷனும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 4வது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு
இன்றைக்கி 1168 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. 4 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் 1168 ரூபா இதுவரை ஸ்டில் சர்வைவில் இருக்குது. ஏன்னா நமக்கு உண்டான ரிஸ்க்கு வந்து 3000 ரூபா. ஸோ அது வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. பொசிஷன் இது இல்லை. மார்க்கெட் பார்க்குறோம் ரொம்ப சைட்வேஸில் இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியுது, எதுவுமே மூமெண்ட் இல்லை. பார்க்குறோம் பை வந்திருக்கு, திரும்ப 4வது முறை பை வந்திருக்கு. ஸோ ரோபோ பார்த்தீங்கன்னா 4 லாட்டு எடுக்கணும், 4 லாட் எடுத்திருக்கு. பார்க்குறோம் பொசிஷனில் கால் ஆப்ஷனில். அப்போ எடுத்த புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ 4 லாட் எடுத்திருக்கு. டோட்டல் ஓவரால் எம்டிஎம் 800 ரூபா கிட்ட இருக்குது. இது 3000 ரூபா வர வரையும் இது நம்ம வெயிட் பண்ணிதே பார்க்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி தான் போட்டு வச்சிருந்தனால அவுட் ஆஃப் த மணி ஆட்டோமேட்டிக்காக ரோபோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கு இன்றைக்கி. ஸோ இப்போ நமக்கு அவுட் ஆஃப் த மணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரோபோ அதே மாதிரியே எடுத்திருக்கு கரெக்டாக முன்னாடியே. 800 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. கொஞ்சம் திடீர்னு ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது. ஹைலேருந்து நியூட்ரலில் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. 1300 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. நமக்கு 40,998 வந்தால் ஒரு ஹாஃப் கட் ஆகிடும். டார்கெட் 1ல் எடுத்த 2 இருக்குது இல்லையா, எம்ஐஎஸில் என்ஆர்எம்எல் எடுத்தது ஒரு ஹாஃப். எம்ஐஎஸ் வந்து 40,998.9 வந்தால் கட் ஆகிடும். இப்போதைக்கு 40,990 கிட்டே இருக்குது. இன்னொரு 8 பாயிண்ட் தான். அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஒரு ஹாஃப் கட் ஆகிடும். காத்தாலேருந்து இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இருந்தாலும் பார்ப்போம். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான். 3 கட் ஆகிடுச்சு. பார்க்குறோம் உடனே கட் ஆகிடுச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 3800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் நம்ம ட்ரெயிலிங் வந்து போயிட்டுருக்கு. கீழே ட்ரெயிலிங் போட்டு வச்சுருந்தது வந்து 2961 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது ட்ரெயிலிங்கில். மார்க்கெட் 3000 வந்து 1000 ரூபா ட்ரெயிலிங் போட்டு வச்சுருந்தது. டக்குன்னு பறந்துட்டுருக்கு மார்க்கெட் மேலே. 3700 இருக்குது. ட்ரெயிலிங் பார்த்தீங்கன்னா 2961 இருக்குது. பார்க்குறோம் 4000 போயிடுச்சு. ட்ரெயிலிங் பாருங்கள் 3241, 3331 மாறிட்டே இருக்குது. 3400 ரூபா ட்ரெயிலிங். மார்க்கெட் மேலே ஏற ட்ரெயிலிங் போயிட்டே இருக்குது. 4400 ரூபா கிட்ட இருக்குது இப்போ எம்டிஎம். நமக்கு வந்து கன்ஃபார்மாக இன்றைக்கி 3800 ரூபா, 3800, 3900 ட்ரெயிலிங் போயிட்டே இருக்குது. 4000 ட்ரெயிலிங் பார்த்தீங்கனாலே தெரியுது. மார்க்கெட் மேலே போக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி கன்ஃபார்மாக 4000 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பார்க்குறோம் 4912 ரூபா கிட்ட நமக்கு டெர்மினலில் ப்ராஃபிட் இருக்குது. மார்க்கெட் திடீர்னு ஸ்பைக் கொடுத்துட்ருக்கு. 4266 ரூபா நமக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இன்றைக்கி கிடைக்கும். அது கிடச்சதுனாலே நமக்கு இன்றைக்கி போதுமானது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஒஸ்ட் மார்க்கெட்லேயும் வந்து ஓரளவு இதுவரையும் சர்வே பண்ணிகிட்ருக்கு. நம்ம ரிஸ்க்கான அந்த 3000 ரூபா மைனஸ் 3000 ரூபா ஹிட் ஆகாமல். ஸோ இப்போதைக்கு 5000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 4266 ரூபா கிட்ட வரணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 5500 ரூபா இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் பார்த்தீங்கன்னா 4861 இருக்குது. பார்க்குறோம் 5500 இருக்குது, 5600, 5700 போகுது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4800 இருக்குது. 5800 போயிட்டுருக்கு. ட்ரெயிலிங் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் பார்க்குற இப்போ ப்ராஃபிட் 6200 இருக்குது. ட்ரெயிலிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5251 இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி 5251 ரூபா கேரண்டியாக கிடைக்கும். பார்க்குறோம் 5546 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட் இருக்குது. மேலே போயிட்டுருக்கு. 5551 பொசிஷன் இன்னும் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. எனக்கு 5200 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் நமக்கு. பார்ப்போம். 5521 கிட்டே இருக்குது. நமக்கு 5200 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயிலிங் ப்ராஃபிட் கட் ஆகிடும். 5300, 346, 5151, 5126 கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எம்டிஎம் மொமெண்டம் இல்லை, பார்க்கல. எம்டிஎம் ஒன்றும் காட்டல, கட் ஆகிடுச்சு. ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆர்டர் புக்கில் மேக்ஸிமம் ஓவரால் ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச்னு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி 5126 ரூபா கிட்ட
நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. மார்க்கெட் சுத்தம் சைட்வேஸு, திடீர்னு ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. மத்தியானத்துக்கு மேலே தான் மொமெண்டம் கொண்டு போகிறான். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சர்வே ஆகிட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.